ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டவன் எஃப்எஃப் பேசுகிறேன். ஒரு சிஎஸ் பிளேயிங் வந்திருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு நான் கன்ஃபார்மாக ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணதான். நம்மளோட ஹோம் டவுனுக்கு வந்திருக்கோம். நம்மளோட ஹோம் டவுன் என்னது ஹேங்கர். நம்மளோட ஹோம் டவுனில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுலாம், நான் பங்கமாக அடிச்சு விட்டுலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம ஆளுக்கு நமக்கு என்ன போய்க்கு அவங்கள ஓசிக்கில் எடுக்காமல் இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்ப்போமே இப்படிலாம் விளையாடுறோன்னு பிளேயிங்க. இன்றைக்கி யூஎம்பி வச்சு ஒரு சேலஞ்சு பண்ணலாம் பிளானிங்கில் வந்திருக்கேன். யூஎம்பி இருக்குது, கன்ஃபார்மாக யூஎம்பி வச்சு ஒன்று பண்ணலாம். ஒரு பங்கமாக ஒரு வீடியோ பண்ணுறான். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்த இந்த பிஸ்டல் மாதிரி ஷார்ட்கன் சூப்பராக அடிக்கி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பங்கமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க டிமிட்ரி பவரை போட்டு போயிட்டாங்க. அந்த டிமிட்ரி பவர் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய மைனஸ் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டமாக இருக்குது. இந்த டிமிட்ரி பவர் ஏன்டா கொடுத்தாங்கன்னு வேறு இருக்குது. அங்கே இருங்க, அவங்க அடிச்சுட்டு போயுமே நம்மளை முடிச்சு விட்டாங்க. நம்ம டீம்மேட்டு வேறு எல்லாம் ஒன்றும் வாரெலாம் ஒன்றும் வாசிக்கலாம் எடுக்க வருவான். இல்லைன்னா ஒன்றும் விளையாட தெரியாத கூமுட்ட மாதிரி தான் நம்ம கூட வருவான். அங்கே இருங்க, அவன் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டான். அடித்து அமௌண்ட் வேறு போட்டு போவாங்க. கடுப்பாக அந்த இடத்த நான் கட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக தெரியும். இந்த இடத்துல இந்த இடத்துலையே ஒரு சம்பவத்தை பண்ணலான்னு தான் M4 ஒன்று எடுத்தேன். யூஎம்பி இருக்குது, பார்த்துங்க. யூஎம்பி இருக்குது, கன்ஃபார்மாக யூஎம்பி வச்சு இன்றைக்கி ஒரு 2 பேரே ஹெட்ஷாட் அடிக்காமல் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்காண்டி என்னோடய ஆசை. நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கடைசி வரைக்கும் எண்டிங் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? பண்ணுவீங்க நம்மளே கன்ஃபார்மாக பண்ணுறேங்க. ஓகே தானே? எனக்காண்டி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒருத்தன் ஓப்பனில் வராமல் இருங்க. M4A1 சம்பவம் செய்ய ரெடி ஆகிட்டு இப்போ அடி பாருங்கள் ஃபியூர் கட்டு அடித்த அடி ஃபுல்லாக ஹெட்ஷாட்டு. நம்மளோட அடி ஃபுல்லாக ஹெட்ஷாட்டு தான் எனக்கு அடிப்பேன் கைஸ். என்னோட முக்கால்வாசி அந்த ஹெட்ஷாட்டு தான் அடிப்பேன். இல்லைங்களா, அழுத்தியும் பிடிப்பேன். எந்த இடத்துல அழுத்தி பிடிக்கணுமோ, எந்த இடத்துல கன் காம்பினேஷன் உங்களுக்கு சொல்லி தரேன். சிஎஸ் பொறுத்த வரைக்கும் M4A1 ஸ்கின் இருந்தால் M4A1 யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கின் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப இருக்குது, க்ரோஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேர் இருக்குது, ஸ்கேரு A94 இருக்குது. அதெல்லாம் ஸ்கின் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. ஸ்கின் இருந்தால் M4A1 பெஸ்ட்டாக விளையாடலாம். அதை வச்சு பெஸ்ட்டாக ப்ளே பண்ணலாம் நீங்கள். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல பாருங்கள், அவங்க நான் ஓவராக டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இனிமே அவனை தேடி போவேன், அவன் என்ன தேடி வருவான். அவனை நான் தேடி போவோம், அவங்க வர மாட்டாங்க, அங்கே ஓடி ஒழிஞ்சிருவாங்க. இப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே முடிச்சு விட்டாங்க நம்ம டீம்மேட்டு. இதுக்கு அடுத்தது தான் நம்ம பெரிய சம்பவத்தை பண்ணுறோம். பீக்குக்கு யூஎம்பி அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி சேலஞ்சு எப்படியா 2 ஹெட்ஷாட்டாக அடிச்சிடலான்ட்டு யூஎம்பி எடுக்க போகிறேன். எடுத்துருந்தோம், பங்கமாக யூஎம்பி பண்ணிருந்தோம். சிஎஸ்க்கு பிஆருக்கு யூஎம்பிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேங்குப்பா. நம்ம ரூம் ஆச்சு, எனக்கு யூஎம்பி செட்டே ஆகலை, துப்பர் செட் ஆகலை. சரி, அதுக்கு நான் இல்லைங்க முடியாது. எனக்கு யூஎம்பி முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம். என்றைக்குமே நம்ம ஷார்ட் ரேஞ்ச் கிங்னா இதை தான் சொல்லுவேன், MP40 தான் சொல்லுவேன். அதான் நம்பர் 1. இப்போது அடுத்த MP40 ஸ்கின்ஸில் ரிட்டர்ன் வரும்போது எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மாக நல்ல கண்ணாக எடுத்து போடுங்க. நீங்கள் எடுத்து மேக்ஸ் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4 லெவல் போட்டு வச்சிங்கன்னா பங்கமாக நடலாம். எப்படியும் டபுள் இந்த சிங்கிள் ரேஞ்சு டபுள் டேமேஜ் எடுத்து போடுங்க. ஓரளவுக்கு பங்கமாக அடிக்கவே. எனக்கு தெரியும் நீங்கள் மெக்கானிக்கல் போடலாம். மெக்கானிக்கல் கிடைக்க கஷ்டம், லக்கில் விழுந்தா கூட கிடச்சா அடிக்கலாம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஹெட்ஷாட் 2 அடித்து அவன் டவுன் ஆகலை, 3வது அழுத்தி பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ டவுனாக இருப்பான். கில் எடுத்தா நம்ம பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் எடுத்து விட்றாங்க. இவனை பாருங்கள், கொடூரமாக அழுத்திக்கிட்டு இருக்கேன், சாக மாட்டேக்கான். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், 1v3 விளையாண்டுருக்கேன். இந்த வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து 1v3 அப்லோட் பண்ணிருக்கேன். எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைபே வரல. எனக்கு மொத்தமே 10 லைக் தான் விழுந்து. எனக்கு இந்த வீடியோட டார்கெட் ஒரு 30 லைக்கு தான். ரொம்பலாம் நான் ஆசைப்படலை. 30 லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்காண்டி. நான் போன ரவுண்டு எமௌண்ட் போட்டேன்ல, ஒரு கைத்தவறி எமௌண்ட் போட்டேன் அவசரத்தில். இவங்க என்ன சம்பவம் பண்ண போகிறாங்களோ எனக்கு தெரியலை. பார்ப்போம், கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. நம்ம டீம்மேட்ஸே நமக்கு நஷ்டத்துக்கு 4 பேர் வருவாங்கல்ல. கஷ்டத்துக்கு வருவான், நஷ்டத்துக்கு வருவான். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், அப்கமிங்கில் நான் A94 4 லெவல் பண்ணுறேன்னு இருக்கேன். கொஞ்சம் காலேஜ் ஒர்க் ப்ராப்ளம், அதனால என்னால் பண்ண முடில. இந்த செகண்ட் லெவல் M4A1 பண்ணியாச்சு. M4A1 இதுக்கு 10 பாக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு கிடச்சிச்சு. அடுத்த கன்று ஸ்கேர் 2.0 வருது, அதை எடுக்கலாம்னு பிளானிங்கில் இருக்கேன். இப்போ எனக்கு எப்போதும் அது வரைக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போது என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா, ஃபிஸ்ட்டு ஸ்கின் வரும், அப்போ எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் M10 எவல்யூஷன் M10 பச்சை கலர் எடுங்க, அதான் பங்கமாக அடிக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே, அது பங்கமாக அடிக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி MP40 வச்சு ஒரு ஆள் தலைவர் அழுத்தார் பாருங்கள் என்ன போட்டு. நான் UMB, அவர் MP40.
யூஎம்பி தான் MP40 தான் ஜெயிக்கும். நான் தோக்க தான் போகிறேன் பாருங்கள். நான் அடிக்க போகிறாரு உறுதியாயிட்டு தெரியும். MP40 ஈடாக நம்ம யூஎம்பி நிற்காதுன்னு தெரியும். MP40 ஃபேன்ஸ்லாம் லைக் பண்ணுங்கள். MP40 ஃபேன்ஸ்லாம் லைக் பண்ணுங்கள். யூஎம்பி ஃபேன்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் யூஎம்பி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அந்த இடத்துல கன்ஃபார்ம் பார்த்து என்ன ஃப்ரெண்ட்ஸ். MP40 ஃபேன்ஸ்லாம் லைக் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நான் இன்றைக்கி பார்த்தே தீர்வேன். நீங்கள் யாரெல்லாம் லைக் இது பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்லாம் அடுத்த கமெண்டில் கன்ஃபார்மாக நான் காமிக்கிறேன் கைஸ். எனக்காண்டி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தன் ஆஃப்லைனே போயிட்டான். இவன் என்னத்தில் ஆட போகிறானோ இங்கே பாருங்கள். எனக்கு வாரம்லாம் இப்படி சுவாதிக்கிக்குன்னு வராங்க பாருங்கள். இப்படி விளாண்டா எப்படி விளாட என்றைக்குமே நம்மளை சுவாதிக்கு தான் அதிக பிளேயர் வருவாங்க. இங்கே பாருங்கள் ஏனிமி பின்னாடி ரெஸ்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். இவன் அங்கேருந்து மெடிக்கிட்ட போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இவன் என்னமோ 1v பிளேயர் 10 பேர் அடிக்கமாயும் குதிச்சு ஓடதான் பாருங்க. இங்கே இருங்க அவன் எமௌண்ட்டு போட்டான் கஷ்டமாக அங்கே பாருங்கள். எமௌண்ட்டு போட்டான் சரி தெரியாமல் போட்டதுக்கு அவன் வேணுன்ட்டு வச்சு செய்தாங்க பாருங்கள். இப்படி பிளேயரை வச்சு நான் என்னத்தில் ஆட அதான் எனக்கு ஒரு 2 பிளேயர் என் கூட எக்ஸ்ட்ரா வந்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் நடக்கு. நான் யூஏடி தரேன். நீங்கள் என் கூட 2 பிளேயர் விளாட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்காண்டி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீடியோ பார்க்குற யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்கப்பா. நீங்கள் எவ்வளோ சேனல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னை கொஞ்சம் வளர்த்துட வழி பாருங்களேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேம் ப்ளே பண்ணி வீடியோ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் நான் நல்லா தான் பண்ணுறேன். இதுக்கு மேலே எனக்கு வியூஸ் போனால் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் தான் எனக்கு எந்த சப்போர்ட்னாலும் பண்ணணும் சரிங்களா. என்னோடய பிளேயிங்கை நான் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ அதேமாதிரி பண்ணுறேன். இன்னும் ட்ரெஸ் கலெக்ஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிவ் அவே வீடியோ பண்ணலான்னு பிளானிங்கில் இருக்கேன். ஒரு 2 பிளேயருக்கு ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் A94 மேக்ஸ் பண்ணி 4 லெவல் பண்ணிக்கிடுறேன். அது மட்டும் இல்லாமல் M10 எடுத்துக்கிறதே M10 அதுக்கு அடுத்தா பண்ணலாம். கன்ஃபார்மாக பண்ணுறோம். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்.